ஒவ்வொரு முறையும் நாம் தியானம் செய்தாலும் சரி, ஆத்ம சுத்தி செய்தாலும் சரி, ஓம் ஈஸ்வரா குருதேவா என்ற நாதத்தை நாம் எழுப்புகின்றோம். நமது ஞான குருவர்கள் எழுப்பச் சொல்லுகின்றார்கள். கூட்டமைப்பாக இதுபோன்று எத்தனையோ ஒளிகளை நாம் உயிரோடு நினைவுகளை செலுத்தி இதுபோன்ற நாதங்களை ஒவ்வொரு முறையும் நாம் செயல்படுத்தி இருக்கின்றோம். ஞானகுரு அவர்கள் அதற்கு எத்தனை விளக்கங்களையும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த உபதேசத்திலே அவ்வாறு அந்த நாதத்தை எழுப்பும் பொழுது என்னென்ன நினைவுகளை எல்லாம் சரியான முறை கொண்டு எண்ண வேண்டும் என்பதை, அதாவது உயிரையும் குருவையும் எண்ண வேண்டிய முறை என்று கொடுக்கின்றார்கள். ஒவ்வொரு நிமிடமும் அல்லது ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரவர்கள் எண்ணம் போல நம் குருவான உயிரை ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று எண்ண வேண்டும். அவனை பற்றிய நினைப்பு நமக்கு அடிக்கடி வர வேண்டும் என்று ஞானகுருவும் சொல்லியிருக்கின்றார்கள். ஈஸ்வரம் பற்றும் அதையே, ஆண்டவனை எங்கேயோ நீ தேட வேண்டியதில்லை, என்னையும் நீ எங்கேயே தேட வேண்டியதில்லை, உனக்குள் இருக்கும் என்னை நீ பார், உன்னுள் என்னை நீ காண முடியும் என்று அவரும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே எப்பொழுதுமே ஆண்டவன் உனக்குள் இருக்கின்றான், ஈசன் உனக்குள் இருக்கின்றான், கடவுளே உனக்குள் தான் இருக்கின்றான், உனக்குள் தான் நானும் இருக்கின்றேன் என்று அவரும் சொல்லியிருக்கின்றார்கள். ஈஸ்வர பற்றும் அதைத்தான் சொல்லுகின்றார். ஞானகுரும் இந்த உபதேசத்திலே அதைத்தான் சொல்லுகின்றார். ஏனென்றால் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று உயிரை எண்ணினாலும், உயிரை குருவாக எண்ணினாலும், நமது குருநாதர் பெயரும் அதுவேதான். அவர் தனக்குள் அந்த உயிரின் நிலைகள் ஒன்றி அதை தனக்குள் உருவாக்கி அந்த குருவின் நிலையில் கொண்டு மெய் உணர்வின் சக்தியை பெற்றார். அதனால்தான் ஈஸ்வரா குருதேவா. அவருடைய பெயர் ஈஸ்வரப்பட்டர், ஈஸ்வரப்பட்டாய குருதேவர், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர். அவர் பெயர் ஈஸ்வரா என்று வரும்பொழுது எனக்கு அந்த உணர்வின் தன்மையை கொடுத்ததனால் ஈஸ்வரா குருதேவா என்று என் உயிரை நான் எண்ணினாலும் என் குருவை நான் எண்ணினாலும் இரண்டும் ஒன்றுதான் என்று ஞானகுரு தெளிவுபடுத்துகின்றார்கள். அது உயிரை எண்ணும் பொழுது குருவை எண்ணும் பொழுது இரண்டுமே ஒன்றுதான், இரண்டையும் எண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய உள்பொருள். அது குருவாக இருந்து அந்த உணர்வின் தன்மை படைக்கப்படும் பொழுது அது உடலாக உருவாகினது. ஆகவே ஈஸ்வரா குருதேவா என்பது உயிரின் இயக்கம் ஈசனாகிறது. நமக்குள் உருவாக்கி, அதாவது சிருஷ்டித்துக் கொண்டிருக்கும் அந்த ஈசனின் துணை கொண்டு உணர்வுகள் அனைத்தையும் ஒளியாக மாற்றி வின் செல்வதே நமது குருநாதர் ஈஸ்வர பட்டாய குருதேவர் காட்டிய மெய் வழி. அவர் காட்டிய அருள் வழியில் இந்த உலகிற்கு நீங்கள் எல்லோரும் வழிகாட்டிகளாக வளர வேண்டும் என்று குரு சொல்லுகின்றார். நாம் விடும் மூச்சலைகள் பிறரின் துன்பத்தை மாய்க்கக்கூடியதாக படர வேண்டும். நம் சொல் பிறரை இன்பத்தில் ஆழ்த்தி மகிழ்ச்சியான நிலைகளை உருவாக்கி அவர்களை இருசூழச் செய்யும் விஷத்தை மாய்த்து ஒளிசுடராக பெறும் அந்த சக்தியை, அந்த தகுதியை நாம் பெறச் செய்ய வேண்டும். காரணம், எனக்குள் பல இன்னல்களோ அல்லல்களோ வந்தாலும் கூட அதன் நிலையை எனக்குள் சேராத வண்ணம் மெய் ஒளியின் தன்மை நீ எவ்வாறு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஈஸ்வர பற்றி எமக்கு தெளிவாக உபதேசித்து அருளினார். அவர் எனக்கு எப்படி அந்த ஆற்றலை பெரும் சந்தர்ப்பமாக அந்தந்த சந்தர்ப்பங்கள் அதை பதிவு செய்தாரோ, அவர் சொன்ன வழியில் அவரை தொடர்ந்து அந்த உணர்வின் தன்மையை நான் நினைக்கப்படும் பொழுது, அதாவது மீண்டும் மீண்டும் அவரை நினைக்கப்படும் பொழுது அந்த உணர்வின் ஆற்றல் எனக்குள் படைக்கப்படுகின்றது. அதில் விளைந்த உணர்வின் சத்தைத்தான் ஞான வித்தாக உங்களுக்குள் செலுத்துகின்றேன் என்று குரு சொல்லுகின்றார். வயலை பண்படுத்தி அதற்குள் நல்ல விதைகளை விதைத்த பின் அந்த விதையின் தன்மை காட்டிலிருந்து தன் இனமான சக்தி எடுத்து செழித்து வளர்கின்றது. அதை போல மெய்வொழியை பெறும் தகுதியை குருநாதர் ஏற்படுத்தினார். ஆக அந்த தகுதியை நீங்களும் பெற வேண்டும். குருநாதர் அருளிய அந்த அருள் சக்திகளை நாம் எல்லோரும் பெறுவோமே என்றால் விஞ்ஞான அழிவில் இருந்து நாம் மீட்டி மெய்ஞானத்தின் வழிகளிலே நாம் நிச்சயம் செல்ல முடியும். எதுவாக இருந்தாலும் இயற்கை நிலைகள் இனம் இனத்துடன் தான் சேர்க்கும், இனம் இனத்துடன் தான் சேரும். ஆக மெய்ஞானியின் அருள் ஒளியை நாம் பெற வேண்டும் என்று எண்ணும் பொழுது அவர்களுடைய இனமாக நாம் இணைந்து அந்த ஆற்றலை பெற்று அவர்கள் எங்கே எப்படி எந்த நிலையில் வின் சென்றார்களோ, இந்த விண்ணுலகில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, வாழச் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய இருப்பிடத்தை நாமும் அடைய முடியும்.
காரணம், இந்த இடத்துல ஞானகுரு இன்னும் ஒன்றை மிக தெளிவாக சொல்லுகின்றார். அவர் எமது குருநாதர் என்று நான் சொன்னாலும், குருநாதர் அருளிய அந்த சக்திகள் அனைத்தும் எனக்கு மட்டும் சொந்தமல்ல, அனைவருக்குமே சொந்தமானது. தனித்து என்று சொல்வதற்கு பதிலாக நமது என்றே நாம் இணைந்து வாழ்வோம் என்று சொல்லுகின்றார். ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை, ஒன்றுடன் ஒன்று இணைந்துதான் செயல்படுகின்றது. நீர் மழை துளிகளாக விழுந்தாலும் பூமிக்குள் பட்டு ஈர்க்கப்படுகின்றது. ஆனால் அந்த துளிகள், பல துளிகள், எண்ணிலடங்காத மழை துளிகள் ஒன்றாக சேர்ந்து பொழியும் பொழுது பெரும் வெள்ளமாக பாய்ந்து அனைத்தையும் சேர்த்து வலுக்கொண்டதாக ஆகி குப்பை கூலம் செத்தைகள் அனைத்தையும் அடித்து செல்லுகின்றது. அதை போல நாம் அனைவரும் அந்த மெய்ஞானிகளின் அருள் உணர்வு கொண்டு ஒரே உணர்வாக ஓம் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா என்ற உணர்வின் அந்த ஒளியை, உயிரையும் குருவையும் அந்த உணர்வோடு ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று எழுப்பப்படும் பொழுது பெரும் வெள்ளமாக அருள் சக்திகள் நமக்கு முன் குவிகின்றது. ஆகையினால்தான் இந்த நாதத்தை, ஓம் ஈஸ்வரா குருதேவா என்ற நாதத்தை நாம் வெறும் சொல்லுக்காக அல்ல, வெறும் சப்தத்திற்காக அல்ல, நமது உயிரையும் பரிபூர்ணமாக நமது குருவை நினைவு கொண்டு வந்து அவர் சொல்லு போன்றது பெரும் வெள்ளமாக ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய, இந்த காற்றில் இருக்கக்கூடிய தீமைகளை, துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை, நோய் உருவாக்க காரணமான விஞ்ஞான விஷயத்தின்மைகளை பெரும் வெள்ளமாக அடித்து தள்ளி நமக்குள் அருள் சக்திகளை குவிப்பதற்குத்தான் என்று சொல்லுகின்றார். அதன் மூலம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் பொழுதெல்லாம் குருவையும் உயிரையும் நினைவு கொண்டு வந்து அருள் வெள்ளமாக குவிக்கப்பட்டு அதன் மூலம் நம்மை அறியாமல் ஆட்டி படைக்கும் உணர்வுகளையும் இருள் சூழச் செய்யும் உணர்வின் தன்மைகளையும் நாம் அழித்து நம் பக்கம் வராதபடி அழித்து மாற்றி அமைத்திட முடியும், மாய்த்திட முடியும். மெய்ஞானிகள் அருள் ஒளிகள் பெரும் வெள்ளமாக பாயும் பொழுது மெய் வழியில் மெய் ஒளி பெறும் அந்த ஆற்றல் மிகுந்த சக்தியை நாம் அனைவருமே பெற முடியும். ஆகவே குரு இந்த இடத்திலே உங்களை நீங்கள் நம்ப வேண்டும். உங்களுக்குள் ஆற்றல் மிகுந்த சக்தி உண்டு. அதை இந்த மனித உடலில் இருந்துதான் அந்த உயர்ந்த சக்திகளை பெற முடியும். அத்தகைய நிலைகளை நாம் அனைவரும் நிச்சயம் பெறுவோம் என்று வாக்காக கொடுத்து உயிரையும் குருவையும் மாமகரிஷி ஈஸ்வராய குருவையும் எந்த வகையில், எந்த அடிப்படையில், எந்த மாதிரி நாம் நினைவு கொண்டு வர வேண்டும். அந்த நாதத்தை எழுப்பும் பொழுதெல்லாம் அருள் ஒளியை கூட்டி இருளை போக்கும் சக்தியாக அருள் வெள்ளமாக பாய்ந்து தீமைகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், நோய்கள் அனைத்தையும் அடித்து செல்லக்கூடிய சக்தியாக நாம் ஒரு கூட்டமைப்பாக அதை குவித்து பழக வேண்டும் என்று மிக தெளிவாக இந்த உபதேசத்திலே மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அருள் வழியை ஞானகுரு நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றார்கள்.